Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு ஆரி ஒர்க்குக்கு கிராண்டான ஆரி ஒர்க் எப்படி ட்ரேஸ் பண்ண போறோம், எப்படி வந்து அந்த டிசைன் எடுக்க போறோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ஒரு போட் நெக். ஸோ நான் வந்து நார்மல் நியூஸ் பேப்பரில் நான் அழகாக இது போட் நெக்கை நான் வரைஞ்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட் நெக் நான் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு இங்கேயும் போட் மாதிரி தான் ஆக்சுவலாக இப்படி தான் வரும். இப்படி மார்க் பண்ணிடணும். இப்போ அதை வந்து நான் வந்து ட்ரேசிங் ஷீட்டில் இந்த இதை வரைஞ்சிட்டு இது உள்ளே தான் நமக்கு டிசைன் வரப்போகுது. இங்கேயும் தான் நமக்கு டிசைன் வரப்போகுது. ஆக்சுவலாக அந்த டிசைன் உங்களுக்கு நான் காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த டிசைனை வந்து ட்ரேசிங் பேப்பரில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்காக நான் அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து நான் இந்த ஷேப் மட்டும் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா, இங்கே போட் ஷேப் வச்சுட்டு இந்த ஷேப்பே நான் வரைஞ்சாச்சு. ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டபுள் ஃபோல்டடாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் டபுள் ஃபோல்டடாக நம்ம பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் தான், ஸ்டிச்சிங் அலவன்ஸ். நமக்கு நெக்கு டிசைன் வர வரைக்கும் இருந்தால் போதும். அதனால் நான் பேப்பரை வந்து டபுளாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரேசிங் தெரியுதா, இதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நம்ம அப்புறமேட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மார்க்கரில் வரைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ மார்க்கரில் வரைஞ்சிட்டோம்னா பேக் சைடும் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு போட் நெக்குக்கு இதுதான். ஸோ இதை வந்து இப்படி நமக்கு அந்த இம்ப்ரெஷன் விழுந்தால் போதும். இது ஆர்ம் ஹோல் டிசைன். ஆர்ம் ஹோலையும் நம்ம வரைஞ்சிடலாம். ஆக்சுவலாக நமக்கு டிசைன் இதோட முடிஞ்சிருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே தான் இந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஜர்தோசியும் சம்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து தனியாக வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம மேலே வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி போட் நெக்குக்கும் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிடலாம். இந்த இடத்துல ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து இன்னொரு லைன் வரைகிற மாதிரி வரும். அது எப்படி ட்ரேசிங்கில் எப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா சிடி மார்க்கர். நீங்கள் சிடி மார்க்கர்னு கேட்டிங்கனாவே ஸ்டேஷனரி ஷாப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃபைன் டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து வரையும் போது ஒரு ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும். சடனாக எங்கேயும் நிற்காது. ரொம்ப ஃபைன் டிப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ட்ரேசிங் டிசைன் வரையும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து நம்ம போட் நெக்கையும் வரைஞ்சிடலாம். இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டோம்னா பாருங்கள் உங்களுக்கு டிசைன் ஓரளவுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனோட இம்ப்ரெஷன் இதில் விழுந்திருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம கீழே வந்து வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போட் நெக்காக அந்த ப்ளவுஸோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக இருக்கும். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த அளவு இந்த பேட்டர்ன் தான் வந்துடும். இப்போ இதில் நம்ம ஸ்கேலப் டிசைன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சிலில் நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஒரு ஹாஃப் வரைஞ்சிட்டிங்கனாவே அந்த வச்சு இன்னொரு ஹாஃப் அப்படியே அழகாக வரைஞ்சிக்கலாம். ஸ்கேலப் டிசைனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ப்ரோ சர்க்கிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கேலப் டிசைன் கொண்டு வர போகிறோம். கொஞ்சம் ஸ்கேலப் டிசைன் பெருசாக இருந்தால் தான் நம்மளால் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். அதனால நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 24, 26, 28, 13 இருக்குது. ஸோ அந்த 13ங்கிற சர்க்கிளை தான் நான் எடுத்துக்கிறேன். அதுதான் நான் வந்து இப்போ சென்டராக வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர் மார்க்கிங் இருக்குது. அந்த இடத்த வந்து கரெக்டாக அப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸாக்டாக இதோட முடியுது நமக்கு. ஸோ போதும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் அழகாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அங்கே வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் உங்களுக்கு வந்துடும். இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த போட் நிற்க தாண்டவும் கூடாது நமக்கு. இப்போ எக்ஸாக்டாக வந்துருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த கர்வ் வரைகிறதுக்கு நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ம் ஹோல்ஸ் கர்வை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக இப்படி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து நம்ம இந்த ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம மார்க்கரில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த இதை வச்சு நம்ம அப்படியே வந்து பின்னாடி வரைய போகிறோம். வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரிஞ்சிடும். கீழே இதனுடைய இம்ப்ரெஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்றுன்னு நம்ம வரைய மாட்டோம். ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஏய் வேணும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இது கூட வச்சுக்கலாம். மெஷர்மெண்ட் வச்சு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இந்த இடத்துல சம்கி ஒர்க் வரும். ஸோ சென்டராக ஒன்று வரைஞ்சிட்டு சம்கி ஒர்க்கு இங்கே ஓகே. ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ண போகிறோம் நம்ம.
இப்படி ஃபுல்லாக நம்ம இது வரைஞ்சிடலாம். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் வரைகிறவங்க வரையலாம். ரெண்டும் வந்து ஒரே சைஸில் இருக்கணும், அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நம்ம வந்து இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இதை வந்து நான் இப்போ மார்க்கர்லேயே வரைஞ்சி காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேலே இந்த போட் நெக்குக்கு போட்ட மாதிரி கீழேயும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டாச்சு. ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நெக் டிசைன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது பென்சிலில் வரைஞ்சதெல்லாம் நம்ம அழிச்சிக்கலாம், எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் கர்வும் இந்த ப்ரோ சர்க்கிள் வச்சே நம்ம இந்த டிசைனை வரைஞ்சிட்டோம். எவ்வளோ ஈஸியாக நீட்டாக நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம லைன்ஸ் மட்டும் நம்ம போடணும். இது ஃபுல்லாக இப்படி லைன்ஸ் போட்டு நம்ம இந்த டிசைனை முடிக்கணும். அது மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.